சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, இந்த மலரை தொட்டு உன் சாயப்பா வாக்கை கேட்க வந்த என் குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான காரியத்தை சொல்கிறேன். உன் மனதில் என்ன நினைத்து கொண்டு இந்த மலரை தொட்டாய் என்று நான் கூறுகிறேன். சாயப்பா, நான் மனதில் நினைத்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றேனே. நடந்தால் நான் மட்டுமல்ல, என்னுடன் சேர்ந்து என் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இந்த காரியத்திற்காக வெகு நாட்களாக நானும் காத்திருக்கிறேன். நடப்பது போல் அருகில் வந்தாலும் நடக்காமல் போய்விடுகிறது. இந்த காரியத்தை நடக்கும் நடக்கும் என்று நம்பி என் ஒவ்வொரு நாளையும் இழந்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தை எனக்காக நடத்தி தருவீர்களா என்று கேட்கிறாய். உன் மனதில் கவலைகள் இருந்தாலும் அதை யாரிடமும் வெளிக்காட்டுவதில்லை. வெளியில் எல்லோரிடமும் நீயும் சிரித்து பிறரையும் சிரிக்க வைத்து பார்க்கும் அந்த நல்ல உள்ளம் உன் சாயப்பாவிற்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய அழுகை பிறரை வருத்தமடைய செய்யக்கூடாது என்பதை எத்தனை உறுதியாக இருக்கிறார். பிறர் அழுவதை உன் கண்களால் பார்த்தால் உன் மனம் அத்தனை வேதனைப்படும். அப்படிப்பட்ட நீ அழுதால் உன் சாயப்பா நான் சந்தோஷமாகவா இருப்பேன்? நினைத்த காரியத்தை தடையில்லாமல் நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் மனதினின் ஆறாத காரியங்களோடு இருக்கிறாய். உன் மனதில் காயங்கள் இல்லாதபடி உன் சாயப்பா உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன் வலிகளுக்கு நான் மருந்தாக காத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறது என்று வருத்தப்படாதே. இருள் வந்தால் தானே வெளிச்சம் என்ற பகல் இருக்காது. அந்த சூரிய வெளிச்சத்தில் எத்தனை பிரகாசமாக இந்த உலகமே ஜொலிக்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க வரும் நபர் யார் என்று தெரிந்தாலும் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அதிகமாகும். உன் வாழ்க்கையில் நினைத்திடாத நிம்மதி கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வேண்டும் என்ற அத்தனையும் பெறுவாய். வருத்தங்கள் இல்லாமல், வறுமைகள் இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல் நீ நலமோடு வாழ என்னவெல்லாம் தேவையோ அதை தருகிறேன். உடல் நல குறைவில் தவித்து கொண்டு இருக்கும் என் குழந்தையே, இன்றோடு உன் உடல் நல பாதிப்பிலிருந்து உன்னை மீட்டு எடுக்கப் போகிறேன். உனக்கு தீர்க்காயுசை கொடுத்து உன்னை 100 ஆண்டு காலம் வாழ வைப்பேன். 100 ஆண்டு காலம் எதற்குத்தான் சாயப்பா இத்தனை வேதனையும் சோதனையும் வைத்து கொண்டு 100 ஆண்டு காலம் எப்படி வாழ்வேன் என்று கேட்கின்றாயா? இனி முதற்கொண்டு உன் வாழ்க்கை இனிமை தானே ஆகப் போகிறது. ஒவ்வொரு நாளையும் நீ ரசித்துத்தானே வாழப்போகிறாய். அப்பொழுது இந்த 100 ஆண்டு காலம் உனக்கு பத்தாது அல்லவா? உன் வாழ்க்கையில் திசை மாறப் போகிறது. காற்று உன் பக்கம் வீசப் போகிறது. உன் வாழ்க்கையின் தரம் மாறப் போகிறது. உன் எதிர்காலம் பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறது. உன்னுடைய அற்புதமான காலங்கள் உனக்கு வந்துவிட்டது. ஏன் தான் பிறந்தோனோ என்று வருந்தி கொண்டு இருந்த நீ, இதற்காகத்தான் பிறந்தேனோ என்று நீயே உன்னை பெருமையாக நினைக்கும் அளவு உன் வாழ்க்கை உயரும் என்று நம்பிக்கையோடு நம்பியிரு. நல்லதே நடக்கும். நல்ல காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் உன் எதிர்காலமும் பேரொளியாய் இருக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.